த கிதாப் அல் தஸ்ரீஃப் எனும் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை முறை தொடர்பான அரபு என்சைக்ளோபீடியாவை எழுதியவர் யார்? ஏ. அல் ஜசாரி, பி. அல் சஹ்ராவி, சி. ஃபாத்திமா அல் ஃபெஹரியா, டி. இப்னு அல் ஐத்தம். டி. இப்னு அல் ஐத்தம். டி. இப்னு அல் ஐத்தம் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? லொக் செய்யலாம். 2 லைஃப் டைம் ஆப்ஷன் இது எடுக்க தேவைப்படாது. டி. டி கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? லொக் செய்யலாம். கபில் லொக் தி ஆன்சர் டி. இப்னு அல் ஐத்தம். த கோல்டன் எரா, இஸ்லாமிக் கோல்டன் எராவில் பல இஸ்லாமியர்கள் இருந்திருக்கின்றார்கள். முஸ்லீம்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த நேரத்தில் இந்த கிதாப் அல் தஸ்ரீஃப்னு சொல்லி ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த புத்தகத்தை பற்றி படிச்சிருக்கீங்க. மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாக இருக்குது. 1000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இன்னும் அதை யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. என்சைக்ளோபீடியா, அரபு என்சைக்ளோபீடியா, அதை லெட்டின்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சை இது. அதை நீங்கள் இப்னு அல் ஐத்தம் தான் எழுந்திருக்கின்றார் சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். அல் ஜஹ்ராவின்னு சொல்லக்கூடியவர் தான் அதை எழுதுறாரு. இப்னு அல் ஐத்தம் ஃபாதர் ஆஃப் வந்து ஒப்டிக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அல் ஜஹ்ராவி தான் ஆபரேஷன் சம்பந்தமாக, இந்த சிகிச்சை சம்பந்தமாக, மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாக வந்து பிசிஷியனாக இருக்கிறார். இந்த கிதாப் அல் தஸ்ரீஃப்னு சொல்லக்கூடிய புத்தகம் அல் ஜஹ்ராவி தான் எழுதுகின்றார். பல மொழிகள் டிரான்ஸ்லேட்டும் பண்ணி இருக்கின்றது. ஆபரேஷன் பண்ற நேரத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் ஹெட்கட்ஸ் மூலமாக செய்யலாம்ன்றதை எல்லாம் இவர் தான் சொல்றாரு. அதே போல சிசேரியன் பண்ணியிருக்கின்றார். இதே போல பல விடயங்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அல் ஜஹ்ராவி. இவ்வளவு திறமசாலிகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் போக 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 நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார். நியூட்டன் சொல்வார் வந்து, நான் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றேன் சொன்னால் எனக்கு முன்னாடி இருந்த பல ஜெயன்ஸ்களுடைய தோள்களில் நான் ஏறியதன் காரணத்தினால் தான் நான் இப்ப இப்படி பார்க்கின்றேன். அப்ப இந்த ஜெயன்ஸ்கள் யாருன்னு சொல்லி நீங்க வரலாறுல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 180% நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். இந்த கோல்டன் எரான்னு சொல்லக்கூடிய பீரியட்ல எதை எடுத்தாலும் இப்ப நாம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியில பேஸ்மெண்ட் இவர்கள் தான் போட்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது. என்ற கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த லைப்ரரி, முதல் லைப்ரரி ஆகட்டும், கிட்டத்தட்ட பிபிசியில் கூட நியூஸ் ஒன்று போட்டாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் லைப்ரரி கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி இது போட்டாங்க. அது நம்முடைய இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்த தி விஸ்டம் ஆஃப் நாலேஜ்னு சொல்லக்கூடிய பைத் அல் இக்மான்னு சொல்லக்கூடிய இதுதான் என்றதை பிபிசியால போட்டிருந்தாங்க. அதே போல ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. பள்ளிவாசல் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கின்றார்கள். இப்போ நாம இயக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியுடைய மாடலில் அவங்க அந்த காலத்தில் ஆரம்பித்து மக்கள் கல்வியை கொடுக்க வேண்டும். காரணம், இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. திருமறையில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், ஆலிம்கள், படித்தவர்கள் தான், இல்மை கற்றவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த படிப்புக்கு வந்து இஸ்லாம் மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் போக 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 நம்முடைய சமுதாயம் என்ன செஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தூரமாக்கினார்கள். குர்ஆனை ஹதீஸை விட்டு தூரம் சென்ற காரணத்தினால் இந்த கல்வியை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இயல்பான அளவு கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும்.